எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் இந்த வார்த்தைகள் பாக்குறீங்க, ஷேர் பண்றீங்க. உடனே இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கர்த்தர் இந்த இடத்துல எதை சொன்னாலும் உடனே கீழ்ப்படுகிறீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய யூடியூப் சேனலையும் நீங்க என்ன செய்யுங்க, மற்ற பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வயசான பிள்ளைகள், மாந்திரிகத்தின் பிடியில, கட்டுகள்ல செய்வின, அதுபோல ஒவ்வொரு சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏசப்பாட்ட வரட்டும். அதன் மூலமா ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க யூடியூப்ல போயிட்டு பாஸ்டர் ஜெரேமியா ஷார்ட்ஸ் இல்லாட்டி பாஸ்டர் ஜெரேமியா மெசேஜ்னாலே அங்க வரும். அதை விட உங்களுக்கு என்னுடைய சேனல் நேம் வேணும்னா pr.s ஜெரேமியா ஒஃபிஷியல்னு போனீங்கனாலே தெரியும். அப்படின்னா பிஆர்னா பாஸ்டர், அதுக்கப்புறம் எஸ் ஜெரேமியா ஒஃபிஷியல்னா உங்களுக்கு உடனே யூடியூப்ல வரும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காலை வேளையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஓடி போய் என்ன செய்யுங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ வர்ற நாட்கள் அதுல கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த பாடல்கள், ஒவ்வொரு பாருங்க ஊழியத்தினுடைய அப்டேட்டுகளும் அதுல வரும். நீங்களே என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்கலாம். அதுக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோட பேசுவாரு. அதுபோல மற்றவங்களும் கர்த்தருடைய அன்பை அறியணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ற பிள்ளைகள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. இந்த யூடியூப் சேனலை நீங்க ஷேர் பண்ணும் பொழுது அநேக பிள்ளைகள் அற்புதங்களை பெற அது நமக்கு ஒரு பகுதியா இருக்கும். இதுல என் பெருமையோ உங்க பெருமையோ இல்ல, தேவநாம மகிமையின்படி அது நடக்கட்டும். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனை பயப்படாதே. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள்கிட்ட சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். பாடு இருக்கு, போராட்டம் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, வேதனை இருக்கு, ஒரே கண்ணீர், ஒரே கவலை. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? சில டைம்ல மரணத்தை கூட போறீங்க. உங்களை அவர் தான் உருவாக்குனார், அவர் தான் உண்டாக்குனார். நீ சாகிறதுக்கு அல்ல, நீ மறிக்கிறதுக்கு அல்ல. கடன் பிரச்சனையா வரட்டும், அறியாம செஞ்சதால வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை கைவிட்டாருன்னு நினைக்காத, கர்த்தர் உன்னை தள்ளிடுவாருன்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் பாருங்க சீக்கிரமா உனக்காக யுத்தம் பண்ண அவர் வர்றார். உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர். நம்ம எல்லாரும் இயேசப்பா தான் உருவாக்கினாரு. கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும். டாக்டரும் எங்க அம்மாவை உருவாக்கல, உங்க அம்மாவை உருவாக்கல. அவங்க பெற்றுக் கொடுத்த ஒரு பாத்திரம் தானே ஒழிய, தாயின் கற்பத்துல கர்த்தர் தான் உன்னை உருவாக்கினார். அவர் உனக்கு சொல்றாரு, இந்த கால வேளையில பயப்படாத. உன் கடன் பிரச்சனை மாறும், உன் சூழ்நிலை மாறும். உன் மந்திர வியாதியினால ஒருவேளை பலவீனப்பட்டு கூனி குறுகி இருக்கிற உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். நீ அவருடைய பாதத்துல ஒப்புக்கொடு, அவருடைய சமூகத்துல காத்துரு. பின்னிட்டு பார்க்காத, சோர்ந்து போகாத. யார் எது சொன்னாலும் கவலைப்படாத, சோர்ந்து போகாம இரு. கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு, பயப்படாதே. அடுத்த சொல்றாரு அவர் பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை மூற்றுவேன். உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சன்னிதானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் மூற்றுவேன். நீ தாகத்தோட கேட்டா தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னா தான் வர முடியும். புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஏசப்பா நடந்து போகும்போது எல்லாம் அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இந்த காலை வேளையில யாரெல்லாம் விருப்பப்பட்டு கேட்கறீங்களோ, என்ன சூழ்நிலைக்காக, கற்பத்தின் கனி, கடன் பிரச்சனை, போராட்டம், மாந்திரிய கட்டு, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், மனுஷன் எதிர்பார்க்காத ஏசப்பாட்ட சொல்லி நல்ல ஆவில நிரம்பி ஜோமனு அபிஷேக பாடல்கள்ல காதுல கேட்டுட்டே வேலை செய்யணும். நல்லா ஓடு, சோர்ந்து போகாத, பலப்படு. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நீ வெட்கப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ வியாதியாய் கிடக்கிறவள் அல்ல. கர்த்தருடைய கரம் இந்த வியாதியிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தி இந்த 2026 உன்னை சாட்சியா நிக்க வைக்க போறார். இந்த வருஷத்தோட உன் கட்டுகள் எல்லாம் உடையுது. எந்த கட்டு? கல்யாணம் நடக்காத கட்டு, பாருங்க மாந்திரிய கட்டு, திருமண கட்டு, எதெல்லாம் தடையா இருந்தே ஏசப்பா உடைச்சிட்டார். 2026 உன்னை மேன்மையா வைக்க போறார். பயப்படாம கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு, உன்னை அர்ப்பணி. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.